பொட்டல் பட்டி எங்க இருக்கு? இங்கிட்ட இருக்கு. ஒடடா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை துணிச்சலா தன்னந்தனியா ஒத்தடி பாதையில வரலாம். கொஞ்சம் பொறுமையா அடக்கமா ஒரு மரத்தடியில ஒதுங்கி இருந்தா நாங்க வந்து தூக்கி வேலை ஈஸியா முடிச்சுப்போம்ல. அண்ணே, என் வயசுக்கு இப்படி ஒரு பொம்பளை பார்த்ததே இல்லண்ணே. பாத்துக்கிட்டே இருந்த அப்புறம் தூக்குடா. ராஸ்கல், ஒரு பொண்ணு தனியா வந்தா என்ன வேணா பண்ணலாம்னு தைரியமா? ஐயோ 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 அம்மா, நாங்க அந்த டாக்டர் வேலை பாக்குற கம்பவுண்டருமா. பொட்டியை தூக்குடான்னு சொன்னேன், அது தெரியாம என்னைய அடிச்சு புட்டீங்களம்மா. ஏம்மா, உங்க வீட்ல டாக்டருக்கு படிச்சவங்க எல்லாம் இப்படி தூக்கித்தான் அடிப்பீங்களா? ஸ்டீஃபன், what do you think of me? ஹாய் ரோசி. நான் என்ன மாங்கா படுத்து நினைச்சியா? இல்ல நீ பெரிய லேட்டஸ்ட் பிரபு பேனா? நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். நான் உடனே வரேன் தெரியும்ல. 100 லட்சம் போட்டுப்பேன், 10 லட்சம் கொடுத்துருப்பேன். என்ன கூட்டிட்டு வந்தா உனக்கு என்ன கௌரவம் குறைச்சலா? ரோசி, please try to understand me. இன்னைக்கு திடீர்னு இன்ஸ்பெக்ஷன். I am a government doctor. என்ன டாக்டர்? பெரிய டாக்டர், மாட்டு டாக்டர். நீ மாட்டுக்கு படிச்சிருக்க, நான் மனுஷனுக்கு படிச்சிருக்கேன். அதான் எனக்கு பேசிக் எத்திக்ஸ் இருக்கு. எனக்கு இந்த ஆடு மாடு கோழி இன்ஸ்பெக்ஷன் தான் முக்கியமா போச்சு. சரி, நான் போட்ட லெட்டருக்கு தான் நீ பதில் சொல்ல. நான் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கேன், ஒரு கிரீன் ஆவது பண்ணிர கூடாது. இத பாரு ஸ்டீஃபன், நான் உன் மாமா பொண்ணே இல்ல. வேற ஏதோ ஒரு கேன சிரிக்கினே வெச்சுக்க. புது இடம் கூட்டிட்டு வரணும்ங்கற ஒரு நார்மல் கோர்ட்டஸ் இல்ல. சார், இது என்ன சார்? இன்னுமா நீங்க இருக்க? போடா. ரோசி, இத பார். இதே மாதிரி கத்திட்டே இருந்த அப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். மயக்கமா? ஆமா, இந்த ஊர்ல நீ எதை பார்த்து மயங்கின? இறங்கி வர ஒரு ஓட்ட பஸ், இங்க வந்து பார்த்தா 4 சொட்ட தலை, 8 மொட்டை மதில், 6 அரக்கோவணம். இந்த ஊருக்கு ஒரு பொட்டல் பட்டின் பேரு, நான் வேற 8 பொட்டியை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஊருக்கு வர்றதுக்கு வர இந்த பொட்டல் பட்டிக்கு ஷட்டில் காக் கொண்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? ஸ்டீஃபன், ஸ்டீஃபன், ஹே ஸ்டீஃபன். Hey. Oh yeah. Oh yeah. இத்திரி பித்திரி ஐசக்கா, இந்த குத்து கேளக்கா, பந்து பறக்குது வைரக்கா, வந்து பாரக்கா. One love. பணமும் காசு இல்லாத பகல்காட்சி தானக்கா, வெளியே வந்து பாரக்கா, வெள்ளத்தோலக்கா. இத்திரி பித்திரி ஐசக்கா, இந்த குத்து கேளக்கா, பந்து பறக்குது வைரக்கா, வந்து பாரக்கா. பணமும் காசு இல்லாத பகல்காட்சி தானக்கா, வெளியே வந்து பாரக்கா, வெள்ளத்தோலக்கா. Oh yeah. Oh yeah. Stephen, Oh yeah. தோத்தா என்ன punishment தெரியும்ல? Oh yeah. You can't escape from me. I won't leave சொல்லவெல்லாம் you. சொல்றாங்க, சரியோடி தானக்கா, Stephen, ஒரு கண்ணு பட்டாச்சி yours சுத்தி one, போடக்கா. ready? Okay. சொல்லவெல்லாம் சொல்றாங்க, Yeah. சரியோடி தானக்கா, ஒரு கண்ணு பட்டாச்சி சுத்தி போடக்கா. Wow, I got it. Hey Stephen, நான் ஜெயிச்சிட்டேன். இத்தி இத்தி ஐசக்கா, நீ இந்த தோத்துட்ட. குத்து கேளக்கா, மரியாதையா என்ன தூக்கி கிரவுண்ட 3 சுத்து சுத்தணும். பணமும் ஐயோ. காசு இல்லாத Wow. பகல்காட்சி தானக்கா, வெளியே வந்து பாரக்கா, சொல்றத வெள்ளத்தோலக்கா. கேள் ரோசி. இத்திரி பித்திரி ஐசக்கா, மரியாதையா? இந்த எல்கேஜி குத்து படிச்சியா இல்ல கேளக்கா, எல்கேஜி படிச்சியா? பந்து பறக்குது ஐயா, வைரக்கா, பாத்தீங்களா? வந்து உங்க பாரக்கா. டாக்டர் எப்படி மாட்டிக்கிட்டாரு பாத்தீங்களா? இது அர்த்தம்மா, ஜோடி பொருத்தத்தை பாத்தியா? வெளியேனு மைதாமா கணக்கா டாக்டரோட போதே, அதுதான் டாக்டரோட மரப்பொண்ணு. அதுதான் டாக்டர் ஐயா கட்டிக்க போறாரா. நம்ம டாக்டர் ஐயா மேல நல்லா குதிரை ஏறுதுமா. What's your name? தீஸ் வாட்டி உன் பேர் என்ன? என் பேரையா கட்டிக்க? செவலமா, செவலக்கார. மிஸ்டர் செவலா, கிராமம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்னு சொன்னாங்க. இங்க ஒண்ணுமே இல்ல. அழகா இருக்கிறதுக்கு இது என்ன ஆண்டிப்பட்டி உசிலம் பட்டியா? 3 சந்து, 36 வீடு, 14 ஆடு, 10 மாடு, 28 பண்ணி, 4 கழுதை, இவனை சேர்த்து 7 சொர்நாயி. சொர்நாயில மட்டும் கொஞ்சம் கணக்கு மிஸ் ஆகுமா? ஏன்னா இந்த மாதிரி நாய் அடுத்த ஊருக்கு போகும், லொல்லு புல்லுன்னு குலைக்கும், திருப்பி வரும். அதுல மட்டும் கணக்கு. என்னம்மா எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? You talk too much. தேங்க்யூ வெரி மச்மா. ரொம்ப பேசுற. இதத்தான் அப்படி சொன்னீங்களா நீங்க? என்னம்மா இங்க பாக்குறீங்க? கருப்பா போச்சுனே. டேய் டேய், எடுவாட்ட போடா, இங்கிட்டு வாடா. கிராமத்து கட்டட கலையை பார்க்கணும்னு சொன்னீங்களா? கலை பூரா கட்டட கலைஞர்கள். இவரு தாஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாருமா. அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறப்ப மேஸ்திரியா இருந்தவர். இவரு பிட்டுக்கு மண் சுமந்தார் பாத்தீங்களா, அந்த வகையை வச்சிருந்தவர். இவரால சுமக்க முடியாம இங்க வந்து பரதநாட்டியத்தில் ஈடுபட்டிருக்காரு.
பூரா புட்டலப்பட்டி பூமிக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்காங்க. அனைவரும் இந்தியாவின் முக்கிய கலைஞர்கள்மா. எனக்கு எங்க வீட்ல வச்சே காது குத்திட்டாங்க. ஏம்மா கோயில்ல வச்சு குத்துறீங்களா? ஷோ. சொடலா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. டேய் வாட்டர். இந்தாங்க. கம் ஆன். அண்ணே. அண்ணே. மேடம் மேடம் நீங்க போங்க, நான் உங்களை புடிங்கிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. கண்டத்துல காலை விட்டு விடாதீங்க. அண்ணே. அண்ணே. சொடலா, இவங்க எல்லாம் ஏன் இங்க படுத்துட்டு இருக்காங்க? அண்ணே ஆ, கேக்குறாங்க. அம்மா இவங்கெல்லாம் இந்தியாவின் பெட்டிஷன், தெரியாம அதாவது குடிமக்கள். கிபி 2000 ஆண்டுக்கு பின்னால இந்த நாட்டை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறத பற்றி ஆழ்ந்த சிந்தனையில திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க மட்டும் உட்காந்து திங்க் பண்றீங்க பாருங்க. 1947 சுதந்திரம் வாங்கின உடனே படுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டு மேல பற்றா இருக்காங்கன்றத நீங்க போட்டோ பிடிச்சு தெரிஞ்சுக்கங்கம்மா. மச்சான், ஏற்கனவே அழுது நெஞ்சு கனத்து போயிருக்கு. இத கூடி எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டேன். அட விடு மச்சான், போறாங்க சண்டால பயக. கோடி வருஷம் தான் இருக்க போறோமா இல்ல கோடி கோடியா எடுத்துக்கிட்டு போக போறோமா? ஒரு மண்ணும் கிடையாது. இருக்கிற பொட்ட பிள்ளைய கட்டி கொடுத்து பாக்கி இருக்கிற பொட்டச்சியில காப்பாத்தணும்னா மக்கா நம்ம சத்தோட இருக்கணும். உன் தங்கச்சி 20 வருஷமா நான் எப்படி சமாளிச்சிருக்கேன்? இத குடிச்சுதான் பச்சை புள்ள மருந்து குடிக்கிற மாதிரி மடக்கன்னு குடிச்சுவிடு. அட நான் குடிக்கிறேன் பாரு. கண்ணை முடிச்சு மருந்து மாதிரி மடக்கன்னு குடிச்சிரு. குடி மச்சான். அப்படித்தான் முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிரும் பாரு. குடி 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 குடி. பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து நல்லா நடந்து போதையில நடந்து வகையில போட வந்த மொகையா ஏன் மொகையா மச்சான். நல்லா தானே இருந்த மச்சான், திடீர்னு இப்படி வலிப்பு வந்தா மாதிரி இருக்க காட்டல. நீ இரும்ப கையில கொடுப்போம். கேனப்பையில இது காக்கா வலிப்பு இல்லடா, மரண ஜெனி மாதிரி தெரியுது. கோழி எடுத்து பச்சை ரத்தத்தை வாயில் ஊத்துனாலும் சரியா போயிடும். அதுக்கெல்லாம் அடங்காதடா இது. பூசாரி, எப்படியாவது என் மாப்பிள்ளைய காப்பாத்துக்க பூசாரி. அம்மா, அத்தனை காளியம்மா, உங்களை கலைக்கும்மா, அடியம்மா. What all this? என்னது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மொக்கையில முனி அடிச்சிடுச்சுமா, அதான் மந்திரிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னது? முனி அடிச்சிடுச்சா? என்ன அநியாயம் இது? ஆடு மாடு உடம்பு சரியில்லைனாவே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறீங்க. இங்க மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை வேப்பல அடிச்சிட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் தள்ளுங்க, நான் பாக்கிறேன். தாயி பார்த்தா ஊருக்கே புதுசா இருக்கு. சின்ன பிள்ளையார மகன் பாட்டுக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிளவி அவங்களை யார் நினைச்சிட்டு இருக்க? மாட்டு டாக்டர் சொந்தக்காரங்க, மனுஷ டாக்டர் படிச்சிருக்காங்க. உன் பாட்டு பேசாத. ஏடா கூடமானால் தெய்வ குத்தமாகும். எப்பவுமே கை கால் வழங்காது. கரைச்சி மாதிரி யாரு பெத்த புள்ளையோ, நாயெல்லாம் அசிங்கப்படாம தொடச்சு எடுக்கிறா வாரு. பெத்த புள்ள மாதிரி. மேடம் இது என்னன்னு பாத்தீங்களா?
மாட்டாசுபத்தில நான் மாடா உழைச்ச ஒரே ஒரு துணிச்சலை பாராட்டி இந்த பொட்டல்பட்டி மக்கள்லாம் சேர்ந்து துணியாலே செலவு வச்சிருக்காங்க. உயிரோட இருக்கவனுக்கு செலவு வேணாம்னு சொல்லி நான் எவ்வளவு தடுத்தேன். பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லி அடம் பிடிச்சு வச்சுட்டாங்கம்மா. அது போக ஊருக்கு மத்தியிலே வைக்கணும்னு சொன்னாங்கம்மா. நான் தான் ஊருக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஆத்திர அவசரத்துக்கு வெளியே போறதுக்காக இங்கேயே இருக்கு. என்னம்மா ஏமா குடுங்கம்மா. ஏமா நான் ஒரு தடவைம்மா. வாவ் லவ்லி. என்ன இது புதுமையா இருக்கு சொல்லல? எது இந்த கரவானோட அவுந்த அரக்கோமலமா? அப்ப கொஞ்சம் இருங்க நானும். ஏய் என்ன பண்ற? நானும் கோமல கண்ணா அழகா இருப்பமா. நான் வண்டிய சொன்னையா? வண்டியா? திஸ் இஸ் புல்லட் கார், வில்லேஜ் மினி கார். ஆஹா சோ கியூட். இது நான் ஓட்டலாமா? என்ன நீங்களா? வேண்டாமா, வில்லங்கத்தை விலைக்கு வாங்காதீங்க. இது ஆம்பளைங்க ஓட்டுறது. யோ என்ன சும்மா ஆம்பளைங்கன்னு பொம்பளைங்க ஓட்டினா ஓடாதா? இப்பெல்லாம் ஏரோப்ளேனே பொம்பளைங்க ஓட்டுறாங்க தெரியுமா? ஏரோப்ளேன்ல எத்தனை மாடு கட்டின எழுக்குறாங்க? 17 மாடு கட்டி இருக்கிறாங்க. சும்மாரா பேப்பல. அம்மா என்ன ஏரோப்ளேன் ஓட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அங்க மேடு பள்ளம் கிடையாது, ஆடு மாடு ஒண்ணும் குறுக்க போகாது நிப்பாட்டி ஓட்டுறதுக்கு. இது கட்ட வண்டி. சின்ன கல்லு பட்டாலும் அப்புறம் நீங்க குப்பரை விழுவீங்க. அப்புறம் எங்க என்ன ஆகுறது ஏன் வாயால சொல்ல மாட்டேன். ஏன் வாயால சொல்லதானே? வாய முடுறா, வண்டி உள்ள போய் போகுது. அவங்க கணக்காங்கம்மா. நீங்க வந்து உட்காருங்க, நான் சொல்லி தரேன். இத வேணாம். இப்பதானா நீ உண்மையான சித்தி. அச்சோ அம்மா சொன்னா கேளுங்கம்மா, வண்டி நம்பாதீங்கம்மா. அம்மா இவனை நம்பி போகாதீங்கம்மா. யாரு இவனை நம்பி போகாதீங்கம்மா. மீன் இருக்கிறதுக்கு மீன் போறாங்க. அம்மா வண்டி வேகமா போதே. ஐயோ நம்ம போகாதீங்கம்மா, ஆபத்தான இடமா. ஏய் ரோசி, என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு இவ்வளவு அமைதியா அடக்க ஒடுக்கமா பூனை மாதிரி பொத்திட்டு படுத்துட்டு இருக்க? ஆமா, பொட்டல்பட்டி எல்லாம் சுத்தி பார்த்துட்டியா? நம்ம ஊர் ரெட் ஃபோர்ட், வார் மெமோரியல், முகல் கார்டன் இதெல்லாம் பாத்தியா? இல்ல 8 முட்டை முதல்ல 4 சொட்ட தலை 6 அரக்கோமனம் பாத்தியா? ஒரு கோமணம் பார்த்ததுக்கே இவ்வளவு பாடு. 6 கோமணம் பார்த்திருந்தா எப்பா எந்தெந்த பள்ளத்துல விழுந்திருப்பானோ. என்ன ரோசி, பேச்சே காணோம்? இத பாரு, என்ன ஒண்ணும் கேட்காத, அப்புறம் நான் உளறிடுவேன். உளறிடுவியா? ரோசி இங்க பாரு. என்ன கோழி திருடமா மூச்சிட்டு இருக்க? என்ன தப்பு பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல, அந்த வண்டி தான். வண்டியா? ஆமா ஸ்டீஃபன், இந்த ஊர்ல மாட்டு வண்டிக்கெல்லாம் பிரேக் கிடையாதா? பிரேக்கா? கட்ட வண்டிக்கா? இந்த ஊர் கிழடு கட்டிங்கெல்லாம் இப்ப அந்த ரிசர்ச்ல தான் இருக்காங்க. சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, என்ன வண்டி கண்டிங்கிற? ஒண்ணும் இல்ல, அந்த அரக்கவனு கட்டின மாட்டு வண்டியில ஏறினா அந்த மாட்டு வாழ லேசா தொட்ட. யோபா என்ன ஸ்பீடு, பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு பென்ஹர்ல மாதிரி. அம்மா ஐயோ அப்பா. ஏய், என்ன முனகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, அந்த மாடு கொஞ்சம் இம்மெச்சூர், கவுத்து விட்டுடுச்சு. அதான் அங்க எங்க லேசா காயம். காயமா? எங்க? வேண்டாம், என்ன பாத்துருவியா? வேண்டாம், நோ ஸ்டீஃபன் வேண்டாம், என் பேச்சு கேளு. ஆமா. ஏ லூசு, நீ எப்படிதான் மெடிசின் படிச்சே தெரியல. ஆமா, எங்க காயம்? காட்ட மாட்டேன்னா என்ன செய்வ? காட்ட மாட்டேன்னா என்ன செய்வேன்? மாட்டுக்கு வைத்தியம் பண்ற மாதிரி கைய காலை கட்டி போட்டு தான் பார்க்கணும். ஐயோ, நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா? மை காட். ருசி, என்ன உடம்பெல்லாம் காயம்? எப்பா வலி தாங்க முடியலையே. இங்கேயுமா? ஸ்டீஃபன் ப்ளீஸ், நீங்க எல்லாம் ஒன்னும் பார்க்க வேணாம். சீ,
சும்மா இரு. எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு. வாட் நான்சென்ஸ். உடம்பு பூரா காயம் வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணி மருந்து போடாம இருக்க. இல்ல ஆயின்மெண்ட் இன்ஜெக்ஷன் வாங்கணும்னா டவுன் வரைக்கும் போகணும். என் கிட் பேக்ல வெறும் டிஞ்சர் தான் இருக்கு. போட்டா எரியுமே, அதான் பயந்து போட்டுட்டு போட்டுட்டோம். கிரேசி கேர்ள். என்ன பண்றாரு? மறு ரோசி. ஐயோ ஷூ கத்தாத. இது பார், டிஞ்சர் வைக்க போறேன், பொறுத்துக்க, கண்ணை மூடிக்க. ஐயோ வைக்காத ஸ்டீஃபன் ப்ளீஸ். ஐ கான்ட் பேர் இட். எரியும். எரியாம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். உன் மனசுக்கு பிடிச்சதை நினைச்சு கண்ணு முடிக்க. எரியாது.